ஓசூரில் ரோட்டரி கிளப் சார்பில் 37வது ஆண்டு இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் சார்பில் 37வது ஆண்டு இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓசூர் மாநகர துணை மேயர் சி ஆனந்தையா தொடங்கி வைத்தார். இதில் ஏஜி ஆர்டிஎன் பாலசுப்ரமணி, அறக்கட்டளை தலைவர் ஆர்டிஎன் வாசுதேவன், கண் மருத்துவ முகாமின் தலைவர் ஆர்டிஎன் மது, தலைவர் ஆர்டிஎன் வி ராகேஷ் கலந்து கொண்டு பேசுகையில், ரோட்டரி கிளப்பின் மூலமாக இந்த முகாமில் கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சையை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். கோயம்புத்தூரில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வையற்றோர் கட்டுப்பாட்டு சங்கத்துடன் இணைந்து ஓசூர் ரோட்டரி கிளப் தனது 37வது ஆண்டு இலவசமாக கண் மருத்துவ முகாமை வெற்றிகரமாக நடத்தப்படுகிறது. கண் மருத்துவ முகாமில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து ஓசூர், தேன்கனிக்கோட்டை, தளி, பாகலூர், பேர்கே, சூளகிரி, பெங்களூர் ஆகிய பகுதிகளில் இருந்தும் மக்கள் முகாமில் கலந்து கொண்டு கண் மருத்துவ முகாமில் கண் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கோவையில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனையில் இலவச கண்புரை அறுவை சிகிச்சைக்கு 50க்கும் மேற்பட்டோர் பேருந்தில் பயணம் மேற்கொண்டனர். நிறைவு விழாவில் முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டனர். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுவினரை கௌரவித்தனர் மற்றும் ஓசூர் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர்ல 1988 இருந்து மெம்பரா இருக்கிறேன். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் 1989 முதல்ல ஐ கேம்ப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஐ கேம்ப் பண்றது மெயினா நம்ம ரூரல்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு மற்ற எல்லா ஃபெசிலிட்டி கிடைச்சாலும் கண் பார்வை நிறைய கிடைக்கல, அது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க ஆரம்பிச்சோம். 1989 இருந்து வருஷம் கடைசி சண்டே, ஒருவேளை அந்த சண்டே வேற ப்ரோக்ராம் இருந்தால் அதுக்கு முந்தின சண்டே பண்றோம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வருஷம் ஆரம்பத்துல அவங்களுக்கு கண் ஒளி வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆரம்பிச்சோம். 1988 இருந்து இன்னை வரைக்கும் 37 வருஷம் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்குது. இதுல நாங்க மட்டும் இல்ல, எங்க ரோட்டரி இன்னர்வியில் மற்ற ரோட்டரி கிளப் 12 கிளப், அதுக்கப்புறம் ரோட்ராக்டர்ஸ் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ், அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹை ஸ்கூலோட NSS குரூப் எல்லாருமே சேர்ந்து எங்க கூட பார்ட்டி பண்ணோம். இது ஒரு மக்களுடைய ஒரு மூவ்மெண்டா பண்றோம், மக்களுக்காக நம்ம பண்றோம். நமக்கு சமுதாய பொறுப்பு இருக்குங்கிறதுனால இந்த சமுதாய பொறுப்பு பண்றோம். ஏன்னா நிறைய பேர் சொன்னது எப்படின்னா, வயசானவங்க எல்லாம் சொன்னது, எங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு நிறைவா இருக்குதுன்னா, எங்க குழந்தைகள் கூட இப்ப எங்களுக்கு பார்க்கல, எங்களுக்கு நீங்க கண் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேவை பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம். அதனாலதான் தொடர்ந்து எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் பண்ணோம். இன்னும் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால முதல்ல வருது 5 தளியில இருந்தெல்லாம் காலங்காத்தால வந்துருவாங்க. இன்ஃபேக்ட் 7 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டேன்னா அவங்க 6:30 கூட வந்திருக்காங்க பெரியவங்க. அந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு கண்ணொளி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவங்க நாங்க ஸ்கிரீன் பண்ணியிருக்கோம். இது டோட்டலா ஃப்ரீயா நாங்க ரோட்டரி கிளப் சார்பில் பண்றோம். சில மற்றவங்களும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்குமே நாங்க ஒரு பாராட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. எத்தனை பேர் பயனடைகிறாங்க சார்? இந்த இதுல ஆவரேஜா பாத்தீங்கன்னா 100ல இருந்து 400 வரைக்கும் அதாவது கேட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்கிரீனிங் பாத்தீங்கன்னா 300ல இருந்து 2000 வரைக்கும் ஸ்கிரீன் பண்ணியிருக்கோம். ஒரு கேம்ப் ஆபரேஷன் பண்ணணும்னா எங்க போய் பண்ணணும்? இப்போ முதல்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பண்ணோம். இப்போ சங்கர் நேரத்தில் பண்ணோம். அவங்க இங்க இருந்து பேஷண்ட்டை கூட்டு போய் இதுல பண்ணிடுவாங்க, நம்ம கோயம்புத்தூர்ல பண்ணி கூட்டு வந்துருவாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு இங்க இருந்து கிளம்புறதுல திரும்பி வரக்கூடிய செலவு டிரான்ஸ்போர்டேஷன் நாங்க பாத்துக்கிறோம். அவங்களுடைய ஃபுட் பாத்துக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல வேண்டிய எல்லா வசதியும் அவங்க பாத்துக்கிறாங்க. எல்லாம் ஒரு இதை பொறுத்தவரை 5 தளி மாவட்டம் மட்டும் தானா? எங்க வேணாலும் மெயினா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். மெயினா நமக்கு தளி, சரி, டெங்கனிக்கோட்டை, ஓசூர், சூளகிரி இந்த ஏரியா எல்லாம் இருக்கிறாங்க. பல கேம்ப்ல வெளியில இருந்து வராங்க. ஏன்னா இந்த டேட் தெரிஞ்சதுனால வெளியில இருந்து வராங்க. அவங்க மினிமம் இருப்பாங்க, யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் மேஜரா நமக்கு போக்கஸ் நம்ம தளி, டெங்கனிக்கோட்டை தாலுகா, ஒசூர் தாலுகா, சூளகிரி தாலுகா. யாரும் கலந்துக்கிட்டாங்க? நிறைய கண்ணு வயசு இல்லாதவங்க, வருமானம் இல்லாதவங்க தான் கண்டுபிடிக்கிட்டாங்க. வசதி. என் பேரு குத்தாலிங்கம், நான் பாஸ் பிரசிடென்ட். அங்க இருக்கிற ராகேஷ் இப்ப கரண்ட் பிரசிடென்ட், விஜய் பாஸ் பிரசிடென்ட். இதுல இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க எங்க ரோட்டரி ஃபேமிலியில குடும்பத்துல எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பெரியவங்க இருந்து சிறியவங்க எல்லாருமே பார்க்கலாம். நீங்க
ஒரு